இது வந்து ரீசெண்டாக ஒரு இடத்துல நடந்துச்சு. என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு பையனுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு ஃப்ரெஷர் மாதிரி வச்சுக்கலாம். என்ன பண்ணியிருக்கான், அந்த டாஸ்க்கை முடிக்கிறதுக்கு சொந்தமாக யோசிக்காமல், சரி நம்ம வந்து ChatGPT கேட்போம்னு சொல்லிட்டு ChatGPTயில் போய் கேட்டு அது கொடுக்குற ரெஸ்பான்ஸை அப்படியே தூக்கிட்டு போய் ரன் பண்ணிட்டான். அது ஒரு க்ளவுட் என்விரான்மெண்ட்டில் ரன் ஆகிடுச்சு. அந்த மாதம் முடிஞ்சு பில்லு வரப்போ தான் தெரியுது, இவன் ரன் பண்ணது கிளஸ்டர் ரொம்ப பெருசு. அந்த வேலைக்கு அவ்வளோ பெரிய கிளஸ்டரோ அந்த மாதிரி ஒரு சொல்யூஷனோ தேவையில்ல. அதுக்குள்ளே ரொம்ப பெரிய பில்லும் ஜென்ரேட் ஆகிடுச்சு. அவனை கூப்பிட்டு கேட்டதுக்கு அவன் என்ன சொன்னான், எஸ் நான் ChatGPTயில் கொடுத்த ரெஸ்பான்ஸ் தானே போட்டு ரன் பண்ணேன் அப்படின்னாங்க. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி ஏஐ டூல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா பார்த்து அது கொடுக்குற ரெஸ்பான்ஸ் எடுத்து படித்து புரிஞ்சுட்டு வேலை பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஏதோ ஒரு டிப்ளாய் பண்ணுறீங்க, அப்போ வந்து பெர்மிஷன் பிரச்சனை பண்ணுதுன்னா ChatGPT கேட்டால் என்ன சொல்கிறாங்க, நேராக அட்மின் ப்ரிவிலேஜ் வாங்கி போட்டு ஒர்க் ஆகிடும் அப்படிங்கும். நீங்களும் அட்மின் ப்ரிவிலேஜ் போட்டிங்கன்னா ஒர்க் ஆகிடும். பட் இதில் என்ன பிரச்சனை, அந்த அட்மின் ப்ரிவிலேஜுக்கு எல்லா சர்வீசஸும் ஆக்சஸ் இருக்கனால எந்த காஸ்ட்லி சர்வீஸ் என்ன ரன் பண்ணிடலாம், உங்கள் பில்லு பெருசாக பில்லாம் உங்களுக்கு தான் பெரிய பிரச்சனையாகிடும். அதனால் கண்மூடித்தனமாக ChatGPTயோ எந்த ஏஐயும் நம்பாதீங்க. கொஞ்சம் அந்த டொமைன் நாலேஜ் எடுத்துகிட்டு வேறு யார்ட்டையாச்சும் இந்த அவுட்புட்டை வெரிஃபை பண்ணிட்டு ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்கள். இல்லைனா இதனால் வர பலனோட பிரச்சனைகள் அதிகம். பார்த்து யூஸ் பண்ணுங்கள் ஏஐ.